வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிக்கூடங்கள் செயல்பட்டு வருகின்றன. மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். வாழ்க்கை முழுவதும் கால்களையே பார்த்தால் சூரியன் எப்படி தெரியும்? எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அழுத்தத்திற்கு அடங்கி போகும் ஆள் நான் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் உரை. 2026ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருதிற்கு தேர்வாக இருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு டிடிவி தினகரன் வாழ்த்து. இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 16 பேர் உயிரிழப்பு, 80க்கும் மேற்பட்டோர் மாயம். இனி விரிவான செய்திகளை காணலாம். மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிக்கூடங்கள் செயல்பட்டு வருகின்றனர் என்றும் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று வானொலி மூலம் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி வழியே நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார். அந்த வகையில் 130வது மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று ஒளிபரப்பானது. நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது மலேசியாவில் இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சாரம் பாதுகாக்கப்படுவதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளில் ஈடுபட்டு வரும் இந்திய சமுதாயத்தினரை பாராட்டினார். மேலும் மலேசியாவில் உள்ள நம்முடைய இந்திய சமூகத்தினர் மெச்சத்தக்க பணிகளை மேற்கொள்கின்றனர் என்றும் மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிக்கூடங்கள் செயல்பட்டு வருகின்றனர். இந்த பள்ளிகளில் தமிழ் மொழியுடன் பிற பாடங்களும் தமிழில் கற்பிக்கப்படுகின்றனர். அதனுடன் மற்ற இந்திய மொழிகளான தெலுங்கு மற்றும் பஞ்சாபி ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தப்படுகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். இதேபோன்று மலேசியாவில் துடிப்பான ஒடிசி நடனம் ஆடப்பட்டது மற்றும் பாவல் இசை இசைக்கப்பட்டது. இவை இந்தியா மற்றும் மலேசியா இடையிலான வலுவான கலாச்சார பிணைப்பை பிரதிபலிக்கின்றனர் என அவற்றையும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டி பேசினார். வாழ்க்கை முழுவதும் கால்களையே பார்த்தால் சூரியன் எப்படி தெரியும் என்று எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்தி மொழியை எதிர்த்து உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் நினைவை போற்றும் வகையில் திமுக சார்பில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வீர வணக்க நாள் கடைபிடிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆண்கள் கல்லூரி வளாக விளையாட்டு மைதானத்தில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளின் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது திராவிட இயக்க தீரர்களே, நீங்கள் உருவாக்கி கொடுத்த மண்ணில்தான் நாங்கள் வாழ்கிறோம். மொழிப்போர் வீரர்களே, உங்கள் மூச்சு காற்றுதான் இப்போது எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்தாயின் தியாக பிள்ளைகளே, தமிழ் பிள்ளைகளை உங்களை வணங்குகிறேன் என்றும் மொழிப்போர் தியாகிகளின் பெயரை சொன்னாலே உணர்ச்சி பொங்குகிறது. மொழிப்போர் தியாகிகளின் மூச்சுக்காற்றுதான் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்றும் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், பிரதமர் தமிழகம் வந்ததும் சூரியன் மறைத்து விட்டதாக. வாழ்க்கை முழுவதும் கால்களையே பார்த்தால் சூரியன் தெரியாது, நிமிர்ந்து பார்த்தால்தான் சூரியன் தெரியும் என்றும் பழனிசாமி அவர்களை ஒருமுறையாவது நிமிர்ந்து பாருங்கள், அப்போதுதான் சூரியனும் அதன் வெப்பமும் தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஏற்க மாட்டார்கள். பாஜக அரசின் வஞ்சகத்தை தட்டி கேட்கும் தைரியம் திமுகவிற்கு மட்டுமே உள்ளது என்றும் தமிழ் பண்பாட்டை அழிக்க நினைக்கும் சக்திகளை எதிர்த்து வெற்றி பெறுவோம் என்றும் டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு தலைவணங்காது, தீ பரவட்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். அழுத்தத்திற்கு அடங்கி போகும் ஆள் நான் இல்லை என்று சென்னையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று பேசினார். அப்போது மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை அழுத்தமாக சொல்லிக் கொள்கிறேன் எனவும், நமக்கு ஏதாவது அழுத்தம் இருக்குமோ என்று நினைக்கிறீர்களா? அதெல்லாம் நமக்கு இல்லை என்றும், இந்த மாதிரி அழுத்தங்களுக்கெல்லாம் அடங்கி போகிற ஆள் நான் இல்லை என்று விஜய் தெரிவித்தார். மேலும் அழுத்தம் இருக்கிறதா என்று கேட்டால் அழுத்தம் நமக்கில்லை, மாற்றி மாற்றி ஏமாந்த மக்கள் அழுத்தத்தில் இருக்கின்றனர் என்றும் தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் நம்புகின்றனர்.
அடிமையாக இருக்க நான் அரசியலுக்கு வரவில்லை எனவும், விஜயுடன் யார் வரப்போகிறார்கள் என்று நம்மை குறைத்து மதிப்பிடுகிறார்கள், ஆனால் மக்கள் நம்மை சரியாக மதிப்பிடுகிறார்கள் எனவும் தெரிவித்தவர், ஊழல் செய்யவே மாட்டேன், ஒரு பைசாவையும் தொடமாட்டேன், எனக்கு அதை தொட வேண்டிய அவசியம் இல்லை என்று அழுத்தத்திற்கு அடங்கி போகும் ஆள் நான் இல்லை என்றும் விஜய் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருதிற்கு தேர்வாக இருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் 2026ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருதிற்கு தேர்வாக இருக்கும் கால்நடை மருத்துவ ஆராய்ச்சியாளர் புண்ணியமூர்த்தி நடேசன், ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன், குரும்பா ஓவியர் ஆர் கிருஷ்ணன், சிற்பக கலைஞர் காளியப்ப கவுண்டர், மிருதங்க கலைஞர் பக்வெட்சலம் உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் என தெரிவித்தார். மேலும் இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாக இருக்கும் அனைவருக்கும் அவரவர் துறைகளில் மென்மேலும் பல சாதனைகளை புரிந்து உச்சம் தொட வாழ்த்தி மகிழ்கிறேன் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 16 பேர் உயிரிழந்த நிலையில் 80க்கும் மேற்பட்டோர் மாயமாகிவிட்டனர். இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவா மாகாணத்தில் உள்ள ஷிசாருவா என்ற பகுதியில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. மேலும் சுமார் 80க்கும் மேற்பட்டோர் நிலச்சரிவால் ஏற்பட்ட இடிபாடுகளில் சிக்கி மாயமானதாக கூறப்படுகிறது. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பலத்த மழை காரணமாக தேடுதல் பணியில் சிறிது தொய்வு ஏற்பட்ட நிலையில் மோப்ப நாய்கள், ட்ரோன்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப கருவிகளின் உதவியோடு தற்போது தேடுதல் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மொழிப்போர் தியாகி ராஜேந்திரன் சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1965ஆம் ஆண்டு கல்வி பயின்று வந்த கல்லூரி மாணவர் ராஜேந்திரன் என்பவர் மத்திய அரசின் கட்டாய இந்தி திணிப்பிற்கு எதிராக மாணவர்கள் அமைப்புடன் பங்கேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட போது காவல்துறையினரின் துப்பாக்கி குண்டுகளுக்கு ராஜேந்திரன் இரையாகினார். தமிழ் மொழி மீது கொண்ட பற்றின் காரணமாக இந்தி திணிப்பிற்கு எதிராக போராடி தன்னின்னுயிரை ஈர்த்த மொழிப்போர் தியாகி ராஜேந்திரனுக்கு 1969ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தின் நுழைவாயில் எதிரே முழு உருவ சிலையை நிறுவி திறந்து வைத்தார். இதையடுத்து ஆண்டுதோறும் மொழிப்போர் தியாகிகள் தினத்தன்று தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் சிதம்பரம் நகர செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகி ராஜேந்திரன் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் முழங்க மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜேம்ஸ் விஜயராகவன், பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் மனோகர், மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அப்பு சத்யநாராயணன், மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் அப்பு சந்திரசேகர் உட்பட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பைசன் திரைப்படம் 100வது நாளை எட்டி உள்ளதால் நெல்லையில் PSS திரையரங்கில் படக்குழுவினர் கேக்கு வெட்டி கொண்டாடினர். திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த பைசன் திரைப்படம் இன்றுடன் 100வது நாளை எட்டி உள்ளது. இதை கொண்டாடும் விதமாக பைசன் படத்தில் நடித்தவர்கள், இணை இயக்குநர்கள் மனதி கணேசன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பங்கேற்று நெல்லை வண்ணாரப்பேட்டை PSS திரையரங்கில் கேக்கு வெட்டி கொண்டாடினர். அதன் பின்னர் இயக்குனர் மனதி கணேசன் பேசினார். அப்போது படத்தின் வெற்றிக்கு இயக்குனர், உதவி இயக்குனர், டெக்னீசியர்கள், படத்தில் நடித்தவர்கள் ஆகியோரால் தான் படம் 100 நாள் வரை ஓடுவதற்கு காரணம் என்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் என இயக்குனர் மனதி கணேசன் தெரிவித்தார். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய அதை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போவேன். இந்த பிரஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு 100வது நாளுக்கு கணேசன் வந்தாரு, மனதி கணேசன் வந்தாங்க. 16வது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கொடியசைத்து துவங்கி வைத்தார். 16வது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு கரூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கரூர் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து துவங்கிய வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை
மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தொடங்கி வைத்தார். முன்னதாக கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மாதிரி செயல் விளக்கம் அளித்தார். கரூர் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து கரூர் வட்டாட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்ற பேரணியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு வாக்களிப்பதின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி சென்று கண்ணியமாக வாக்களிப்போம் என்பதின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணியில் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பொன்னமராவதி அடுத்த ரெகுநாதன்பட்டியில் இந்து முஸ்லிம் சமூகத்தினர் இணைந்து வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியை சிறப்பாக நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அடுத்த ரெகுநாதப்பட்டியில் அமைந்துள்ள சூல பிரயாடியம்மன் திருக்கோவிலின் பொங்கல் விழாவையொட்டி இரு சமூக நல்லிணக்கத்திற்காக இந்து முஸ்லிம் சமூகத்தினர் இணைந்து வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியை நடத்தினர். போட்டியில் திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், சிவகங்கை, தேனி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 19 சிறந்த காளைகள் பங்கேற்றனர். ஒரு மாட்டிற்கு ஒரு சுற்று வீதம் 9 வீரர்கள் காளைகளை அடக்க 25 நிமிடங்கள் நிர்ணயிக்கப்பட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது. சீறி பாயும் காளைகளையும் மாடுபிடி வீரர்கள் ஆர்வமுடன் அடக்குவதையும் வீரர்களுக்கு காளைகள் அடங்காமல் போக்கு காட்டி ஓடுவதையும் காண்போரை வெகுவாக கவர்ந்தது. போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு காளைகளின் உரிமையாளர்களுக்கும் கட்டில், அண்டா, சேர், சைக்கிள், குத்துவிளக்கு, வெள்ளிக்காசு உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டது. வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியை ரெகுநாதப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கண்டுகளித்தனர். அருப்புக்கோட்டையில் உள்ள SPK கலைக்கல்லூரியில் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள SPK கலைக்கல்லூரியில் தேசிய வாக்காளர் தின நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் எனது இந்தியா எனது வாக்கு என்ற கரும்பொருளை மையமாக கொண்டு பல வண்ணத்தில் விழிப்புணர்வு கோலங்கள் வரையப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாக்களிப்பதின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் வைக்கப்பட்டிருந்த விழிப்புணர்வு பதாகையில் கையெழுத்திட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் நிகழ்ச்சியில் வைக்கப்பட்டிருந்த மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொதுமக்கள் வாக்களிப்பதை பார்வையிட்டு VVPAT இயந்திரம் எப்படி செயல்படுகிறது என்பது குறித்து மக்களுக்கு விளக்கி கூறினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், கல்லூரி நிர்வாகிகள், மாணவ மாணவிகள், நகராட்சி, வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 2026, 2031 ஆண்டு என மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். தேர்தலின் வெற்றியை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவிழந்துள்ளது என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம், பள்ளிக்கல்வித்துறை, பொது நூலக இயக்கம் மற்றும் கலை இலக்கிய ஆர்வலர்கள் சங்கம் ஆகியவை இணைந்து ராமநாதபுரத்தில் 8வது புத்தக திருவிழாவை நடத்தியது. விழாவில் முன்னதாக மாணவ மாணவிகளின் ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் கதர் மற்றும் வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசினார். அப்போது 2026, 31 என மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். தேர்தலின் வெற்றியை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவிழந்துள்ளது என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார். 10 நாட்கள் நடைபெறும் புத்தக திருவிழா கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 100 புத்தக அரங்குகளில் பல்வேறு புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் மகளிர் சுய உதவி குழுக்களின் கைவினை பொருட்கள், தோட்டக்கலைகள் துறையின் மலர் கண்காட்சியும் இடம்பெற்றுள்ளது. மேலும் குறைந்த விலை பட்டியலுடன் அமைக்கப்பட்டுள்ள அறுசுவை இயற்கை உணவகத்தில் கொண்டக்கடலை, நவதானியம், திணை, பாயாசம், கொள்ளுருண்டை, எள்ளுருண்டை மற்றும் இயற்கையான சூப் வகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதனை மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் வாங்கி உண்டு மகிழ்ந்தனர். மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்தும் அரசு பேருந்துகளில் இலவச பயணத்தில் மாணவ மாணவிகள் கண்காட்சிக்கு அழைத்து வரப்பட உள்ளனர். ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்க வேண்டிய புத்தகங்கள் ஒரே இடத்தில் கண்காட்சியில் கிடைப்பதால் இன்று வந்த மாணவர்கள் ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கி சென்றனர்.
மேலும் புத்தக கண்காட்சியை கண்டுகளித்தனர். மேலும் புத்தக கண்காட்சி முன்பாக வைத்திருந்த மலர் கண்காட்சி முன்பும் மாணவ மாணவிகள் குழுக்களாக நின்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். திருவள்ளூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற நபர் மீது கார் மோதிய விபத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் அடுத்த பாண்டூர் பகுதியைச் சார்ந்த வாஷிங்டன் என்பவர் கும்பமால் சத்திரம் பகுதியிலிருந்து பாண்டூரில் உள்ள தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றார். அப்போது சென்னையிலிருந்து திருப்பதிக்கு அதிவேகத்தில் சென்ற கார் எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் வாஷிங்டன் என்பவர் தூக்கி வீசப்பட்டதில் கால் முறிவு ஏற்பட்டது. அதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு ஆட்டோ மூலமாக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். வாணியம்பாடியில் செயல்படும் தனியார் டேவிட் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மருத்துவர்கள் விபத்தில் துண்டான இளைஞரின் கையை அறுவை சிகிச்சை செய்து கையை இணைத்து மீண்டும் இரத்த ஓட்டம் ஓட செய்து சாதனை படைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமுத்தூரை அடுத்த அத்திப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் நவீன். கடந்த 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை அன்று விபத்தில் சிக்கியதில் கை துண்டாகி ஆபத்தான நிலையில் போளூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அதன் பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து வாணியம்பாடியில் செயல்படும் தனியார் டேவி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் நவீன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது நவீனின் வலது கையில் 18 தசைநார்கள், 2 முக்கிய அர்டர்கள், 3 நரம்புகள் துண்டிக்கப்பட்டிருந்ததும் கைப்பகுதியில் இரத்த ஓட்டமும் முற்றிலும் தடைப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து வாணியம்பாடி டேவிட் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் எலும்பியல் மற்றும் மைக்ரோவாஸ்குலர் அறுவை சிகிச்சை குழுவினர் நவீனின் வலது கை அறுவை சிகிச்சை செய்து எலும்புகள், தசை நார்கள், அர்டர்கள், நரம்புகள் மற்றும் சிரைகள் உள்ளிட்டவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக மிக நுணுக்கமாக 8 மணி நேரத்தில் கையை இணைத்து மீண்டும் இரத்த ஓட்டத்தை திசை திருப்ப செய்து டேவிட் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்தனர். அறுவை சிகிச்சை தொடர்பாக எலும்பியல் மருத்துவர் டேவிட் விமல்குமார் தெரிவிக்கையில், வாணியம்பாடி அருகே ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் மூத்த கட்சி உறுப்பினர்களுக்கு பொற்கிளி மற்றும் வெள்ளி பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மதனாஞ்சேரி கிராமத்தில் தளபதி அறிவாலயத்தின் 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் கட்சியின் மூத்த உறுப்பினர்களுக்கு பொற்கிளி மற்றும் வெள்ளி பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஞானவேலன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திமுக முன்னாள் பொதுச் செயலாளரும் மறைந்த பேராசிரியருமான அன்பழகன், உதவியாளர் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக மூத்த உறுப்பினர்கள் 15 பேருக்கு பொற்கிளியாக தலா ரூபாய் 5000ம் 10 கிராம் வெள்ளி பதக்கமும் வழங்கினர். மேலும் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கு ரூபாய் 5000ம் 10 கிராம் வெள்ளி பதக்கமும் வழங்கி கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருவையாற்றில் செயல்படும் அவ்வை மழலையர் பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பாலக்காடு ஐஐடி தொழில்நுட்ப வல்லுநர் ரஞ்சித்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். திருவையாற்றில் உள்ள அவ்வை மழலையர் தொடக்க பள்ளியில் இலக்கிய மன்ற விழாவும் அழகு குழந்தைகளின் ஒப்பனை போட்டியும் நடைபெற்றது. விழாவிற்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அரிமா பை களிய பெருமாள் தலைமை தாங்கினார். அவ்வை அறக்கட்டளை செயலர் முகில்வேந்தன் முன்னிலை வகித்தார். ஆசிரியர் கலையருவி வாழ்த்துரையாற்றினார். பள்ளி தலைமை ஆசிரியர் கோகிலா அனைவரையும் வரவேற்றார். விழாவில் பள்ளி குழந்தைகளுக்கான பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, ஆத்திச்சூடி, கொன்றைன் வேந்தன் ஒப்புவித்தல் மற்றும் வினாடி வினா போட்டி, கதை சொல்லும் போட்டிகள் நடைபெற்றன. போட்டியின் நடுவராக ஆசிரியர் நந்தினி குழந்தைகளை தேர்வு செய்தார். ஆசிரியர்கள் மேரி, வெர்ஜினியா, தீபா ஆகியோர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினர். மேலும் பள்ளி குழந்தைகள் திருவள்ளுவர், ஔவையார், பாரதியார், ஆண்டாள், ராஜராஜ சோழன், முருகன், கிருஷ்ணன், வேலுநாச்சியார், பரமசிவன், ஐயப்பன் போன்ற பல்வேறு வேடமிட்டு தங்களின் தனி திறமைகளை வெளிப்படுத்தினர். முற்பகலில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பாலக்காடு ஐஐடி தொழில்நுட்ப வல்லுநர் ரஞ்சித்குமாரும்,
பிற்பகலில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு திருக்காட்டுப்பள்ளி முனியர் நாடார் மருத்துவமனை மருத்துவர் வசந்தகுமாரும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். விழாவின் இறுதியில் ஆசிரியர் வினோதினி நன்றி தெரிவித்தார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளையாட்டு திருவிழாவில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு அமைச்சர்கள் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். தமிழ்நாடு முழுவதும் 2026ஆம் ஆண்டிற்கான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இளைஞர் விளையாட்டு திருவிழா தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் கலைஞர் கருணாநிதி விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சரின் இளைஞர் விளையாட்டு திருவிழா துவங்கியது. விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதி, மாவட்ட ஆட்சியர் அருணா, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா ஆகியோர் கலந்து கொண்டு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை துவங்கி வைத்தனர். விளையாட்டு திருவிழாவில் 100 மீட்டர், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் மற்றும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. கிரிக்கெட் போட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா பந்தை வீச, மறுபுறம் அமைச்சர் ரகுபதி பேட்டிங் செய்து அசத்தினார். மேலும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் கிரிக்கெட் விளையாடி அசத்தியது விளையாட்டு வீரர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு அமைச்சர்கள் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் திலகர் செந்தில், துணை மேயர் லியாகத் அலி, மாவட்ட விளையாட்டு அலுவலர் செந்தில்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மங்களம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்றிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்றிய அளவில் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய இளைஞர் விளையாட்டு திருவிழா நடைபெற்றது. போட்டிகளில் 16 வயது முதல் 35 வயது வரையிலான இளைஞர்களுக்கு போட்டிகள் நடைபெற்றது. இதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் சண்முக பிரியா, சர்மிளா, சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கிரிக்கெட், குண்டு எறிதல், வாலிபால், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட போட்டிகளை நடத்தினர். போட்டியில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ஒன்றிய அளவில் வெற்றி பெறும் இளைஞர்கள் மாவட்டம் மற்றும் மாநில அளவில் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தனர். அரக்கோணம் SC/ST கூட்டமைப்பு சார்பில் முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் SC/ST கூட்டமைப்பின் 35ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் படம் இடம்பெற்ற 2026ஆம் ஆண்டு காலண்டர் வெளியீட்டு விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்வு கூட்டம் என தனியார் திருமண மண்டபத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது. கூட்டத்தில் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் நைனா மாசிலாமணி கலந்து கொண்டு கூட்டத்தை துவக்கி வைத்து 2026ஆம் ஆண்டிற்கான காலண்டர் வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் ராஜசேகரன், மோகன், வசந்த்ராவ், ஜான் அன்பழகன், மருத்துவர் அமர்தீப், விஜயகுமார், பெருமூச்சு கௌதம், கவிஞர் சாமிதுரை உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் இந்த ஆண்டு புத்ம பூர்ணிமா அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. நடமாடும் வாகனத்தின் மூலம் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்காளர்கள் வாக்களிப்பது குறித்து அரக்கோணம் கோட்டாட்சியர் ரமேஷ் பொதுமக்களுக்கு செயல் விளக்கம் அளித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் புதிய பேருந்து நிலையம், SR கேட் பகுதி உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் பல்வேறு பகுதிகளில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடமாடும் வாகனத்தின் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிப்பது குறித்து செயல்முறை விளக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்குப்பதிவு அலுவலர் கோட்டாட்சியர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எப்படி வாக்களிப்பது குறித்து கோட்டாட்சியர் ரமேஷ் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் வெங்கடேசன், வருவாய் ஆய்வாளர் ஜெயக்குமார், கிராம நிர்வாக அலுவலர் முருகன் மற்றும் வருவாய்த்துறை பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோவிலில் உடையார்குடி சௌந்தரநாயகி அம்மன் உடனுரை ஸ்ரீ ஆனந்தீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் சகஸ்கர 1008 கலசாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உடையார்குடியில் அமைந்துள்ள சௌந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ அனந்தீஸ்வரர் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா நடைபெற்று முடிந்ததை அடுத்து முதலாம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு கோவிலில் உள்ள சுவாமிகளுக்கு 4 நாட்களாக 1008 கலசங்களை வைத்து கலசாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் 108 கலசங்களை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர்.
அதன் பின்னர் சவுந்தரநாயகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் காட்டுமன்னார் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சவுந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ அனந்தீஸ்வரரை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் விழா குழுவினர், இந்து சமய அறநிலையத்துறையினர், கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவில்பட்டியில் அமைந்துள்ள செண்பக வள்ளியம்மன் உடனுரை பூவனநாத சுவாமி திருக்கோவிலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். கோவில்பட்டியில் அமைந்துள்ள செண்பக வள்ளியம்மன் உடனுரை பூவனநாத சுவாமி திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா கடந்த 2012ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்கின்ற அகம விதிகளின்படி 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் மகா கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தது. திருப்பணிகள் முடிவடைந்ததை அடுத்து யாக வேள்விகளுடன் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவச்சாரியர்கள் மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று புனித நீரை கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதன் பின்னர் செண்பக வள்ளியம்மன் உடனுரை பூவனநாத சுவாமி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உட்பட 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு செண்பக வள்ளியம்மன் உடனுரை பூவனநாத சுவாமியை வழிபட்டனர். குடியாத்தம் புதுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ படவேட்டு எல்லையம்மன் திருக்கோவிலில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ படவேட்டு எல்லையம்மன் திருக்கோவிலில் தை மாத பெருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு கூழ்வார்த்தல் மற்றும் கும்பமிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் விரதம் இருந்த பெண்கள் தாங்களின் குடும்பம் செழிக்கவும் செல்வம் பெருக வேண்டியும் கூழ் குடங்களை ஊர்வலமாக சுமந்து சென்று கோவிலை வந்தடைந்தனர். அப்போது அம்மனுக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் கூழ் மற்றும் கும்பமிட்ட அன்னத்தை பக்தர்களுக்கு வழங்கினர். இதில் அறங்காவலர் குழு தலைவர் விட்டால், உறுப்பினர்கள் தீபா, சுரேஷ் பாபு, மொகலீஸ்வரன், முன்னாள் நகராட்சி தலைவர் அமுதா, முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் தனஞ்சயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பன்ருட்டி அருகே எஸ்கே பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள எஸ்கே பாளையம் தோப்பு தெரு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், ஸ்ரீ பால முருகன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசை, கணபதி பூஜை, கோபூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவச்சாரியர்கள் மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் எஸ்கே பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிக்கூடங்கள் செயல்பட்டு வருகின்றன. மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். வாழ்க்கை முழுவதும் கால்களையே பார்த்தால் சூரியன் எப்படி தெரியும்? எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அழுத்தத்திற்கு அடங்கி போகும் ஆள் நான் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் உரை. 2026ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருதிற்கு தேர்வாக இருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு டிடிவி தினகரன் வாழ்த்து. இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 16 பேர் உயிரிழப்பு, 80க்கும் மேற்பட்டோர் மாயம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.